ஓம் கிரீமாதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பியச்ச ராகவே கேதவே நமக. நவக்கிரகங்களின் நற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன். காலபுருஷனுக்கு 5வது ராசி ஸ்திரராசி, நெருப்பு ராசி, ஒளி ராசி, பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி, முப்பொருள் செய்த நல்ல கர்மாவின் பிரவாதே பூர்வ புண்ணியத்தின் தவப்பயனாகவே ஒரு குழந்தை மகம்புரம் உத்திரத்தில் அவதாரம் செய்கின்றது. அதனால்தான் சிம்மத்தில் பிறந்தவர்களே முற்பிறவில் செய்த தவப்பயனின் பயனாகவே இப்பிறவில் ஒரு குழந்தை சிம்மத்தில் அவதாரம் செய்கிறது என்கிறேன். ஆஞ்சநேய பெருமானின் அமானுஷி ஆற்றல் பெற்றவரும் முருகப்பெருமானின் திருவருளும் ஸ்ரீராமதேவர் சித்தரின் அருளும் சமயபுத்தரத்தாளேன் அருளும் ஸ்ரீ மகா வாராகி அம்மனின் அருள் பெற்ற மகா பாக்கியவான்கள் என்றால் அது சிம்ம ராசியில் பிறந்த சிகரங்கள் என்றே கூறலாம். பிரியமானவர்களே, இன்னும் 22 நாட்களில் உங்கள் வாழ்க்கை அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சிகளையும் பேரதிர்ச்சியும் நடக்கக்கூடிய பெரும் புகழான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. 12 இடத்துக்கு ஒரு முறை 5க்கும் 8 குரு பகவான் ஒரு யோகத்துக்கும் ஒரு பரம்பரஸ்தானம், 2 பரம்பரஸ்தானங்களை கொண்ட குரு பகவான் 12ஆம் வீட்டில் மறைகிறார். 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானம் என்பது பெருந்தனக்காரன் குரு பகவான் அந்த 12ஆம் வீடு தன வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் வரும்போது சிம்மராசிக்கு அபரிமிதமான வழிகளில் பணம் செல்வாக்கு குவிய போகுது. பல நாட்களாக காத்திருந்த எண்ணங்களும் இயக்கங்களும் நிறைவேறப் போகுது. வீடு மனை வாகன தோட்டங்கள் வாங்கக்கூடிய நேரமும், மாடி பஸ் வாங்கி ஓட்டக்கூடிய நேரமும், விலை உயர்ந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வாகனத்தையும் இவர்கள் கையால் அனுபவித்திருக்க அப்படி ஒரு நாட்கள் குறிக்கப்பட்டது இந்த விருச்சிகத்தை பார்க்கும் குரு பகவான். லாபத்துக்கு தனவீட்டுக்கு லாபத்தில் குரு பகவான் தனக்காரன் பெரும் பணக்காரன் வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வரும். சகோதரர்களே, இந்த உச்சக்குருவினால் எச்சத்தில் இருந்த வாழ்க்கை உச்சத்தில் அமர்ந்து அனைவருக்கும் நீங்கள் அச்சத்தை கொடுக்கும் வகையில் ஆலடிமை மாலை மரியாதையை பெற போறீங்க. இன்னும் 22 நாட்களில் மாபெரும் சபை நீ நடந்தால் ஒரு மாலையும் வேண்டும், ஒரு மாற்று குறையாத முன்னவனியன் போட்டி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மன்னவனாக, மக்கள் போற்றும் தென்னவனாக, உலக அமைச்சனாக வரக்கூடிய நேரமெல்லாம் நிதிப்படுத்தவராக, பதிப்படுத்தவராக, கதிப்படத்தவராக உலகத்தை ஒரு கலக்கும் மன்னராக வரப்போறீங்க. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு என்று சொல்லும்போது அந்த விருச்சிகமனை உள்ள கரும்பாம்பு ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையில் பாதாள திறவுகோள் ரகசியங்களை இந்த காலகட்டங்களில் அள்ளி தரப்போகிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. பல நாட்களாக காத்திருந்த பணமெல்லாம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகக்கூடிய நேரமும், கோயில்களில் குவிக்கக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. அவருடைய 7வது விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு 6, காலபுருஷனுக்கு 10 என்று பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்காரங்க நிரந்தரமான முதலீடு செய்யக்கூடிய நேரமும் தொழில் துறையை மிகவும் உச்சநிலையை மாற்றக்கூடிய நிலையால் ஏற்படும். 8இல் உள்ள சனி பகவானை உச்ச குருநாதன் பார்ப்பதனால் அச்சமாரி உச்சத்தில் பிறந்து வெளிநாட்டு முதலீடு இருக்கும் யோகமும், வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய நிலமும், வெளிநாட்டை சுற்றி பார்க்கக்கூடிய நிலமும், வெளிநாட்டு பணத்தை கட்டுக்கட்டாக அனுபவிக்கக்கூடிய நிலையெல்லாம் பல சிம்மராசிக்கு இந்த காலகட்டங்களில் அமையப்போகுது. பல சிம்மராசிக்காரங்க வெளிநாட்டு பெண்ணை திருமணம் பண்ணி வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய நிலையெல்லாம் கடகத்தில் குருபாபா வரும் ஒருவட காலத்துக்குள் நடக்க போகுது. மகா சம்பவங்கள், அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. நீங்கள் எதிர்பார்க்காததை காட்டிலும் எதிர்பாருங்கள் என்று சொல்வதைப் போல இன்பமாக, அன்பாக மிகப்பெரிய பேரதிர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்கின்றன. நீங்கள் 1 கோடி ரூபாய் வரும் என்று காத்திருந்தால் உங்களுக்கு பல கோடி ரூபாய் வரக்கூடிய நேரமும், இழப்புகள் ஏமாற்றங்கள் நீங்கக்கூடிய நேரமெல்லாம் இன்னும் 22 நாட்கள் வரப்போது. அஸ்தமத்தில் உள்ள குரு பகவான் பொதுவாகவே அஸ்தமத்தில் உள்ள குரு பகவான் 12 யோகத்தை தரும் காலங்களில் அஸ்தமத்தில் உள்ள சனி பகவான் அவர் 6 ரணருணர் ரோகஸ்தானாதிபதியாகிய சத்ரு ஸ்தானாதிபதியாகிய அந்த சனி பகவான் 8இல் அமர்ந்து கெட்டவன் கிட்டில் ராஜயோகம் என்ற விதியின்படி 8 குரு பகவான் 12ஆம் வீட்டிலிருந்து உச்சக்குருவின் பார்வை இந்த சனி பகவானை பார்ப்பதால்
குருபார்வை சனிக்கு கிடைத்து விட்டாம் கோடான கோடி ஐஸ்வர்யமே. குருபார்வை சனிக்கு கிடைத்து விட்டாம் கோடான கோடி ஐஸ்வர்யமே. நீ நிலை ராசியை குரு பகவான் பார்த்தால் பரவசம் பலவழியில். நீ நிலை ராசியை குரு பகவான் பார்த்தார் பலவழி அதிசயமே. பலவழியில் அதிசயமே, பலவழியில் அதிசயமே என்று நீங்கள் மேதாவித்தனமாக இன்னும் 22 நாட்களில் உச்ச குருநாதன் காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான சனி பகவானை பார்க்கும் பொழுது, இந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் வெளிநாட்டு தனக்கார யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் ஸ்திரச்சொத்து யோகத்தை கொடுத்து பல நாட்களாக காத்திருந்த அதிகமான செல்வாக்கை கொடுத்து உங்களை மீண்டும் மிகப்பெரிய ராஜாவாக, மற்றவர்கள் மக்கக்கூடிய மிகப்பெரிய ரோஜாவாக மாற்றப் போகிறார். அந்த சனி பகவானின் பார்வை 3வது பார்வை 10ஆம் வீட்டை பார்ப்பதால் இந்த ரிஷபராசி உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு என்பதால் இந்த காலகட்டத்தில் பெண்களால் ஆதாயம் சேரக்கூடிய நேரமும் பெண்கள் வழி ஆதாயமும் பல வழிகளில் கிடைக்கப் போகுது. இந்த காலகட்டமே இந்த 22 நாட்கள் வருவதே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோல்டன் ஜூப்ளி இயர் என்றே சொல்லலாம். அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சியாய் மாறப்போகுது. அவருடைய விசேஷ பார்வை 7வது பார்வை 2ஆம் வீட்டை பார்ப்பதா கன்னியா மனையை பார்ப்பதா சிம்ம ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நிரந்தரமான வருமானத்தை பெற்றுக்கொள்ள ஏதாவது தொழிலை செய்து கொண்டே இருப்பீங்க. அதன் மூலம் வருமானம் உங்களை பல வழிகளில் பாக்கெட்டை நிரப்பும். அவருடைய 10வது பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான இந்த தனுர்மனையை பார்ப்பதா இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தின் குருவர்களும் அதிர்ஷ்டங்கள் ஆதாயமும் புதையவும் மண்மனையவும் கிடைச்சி இந்த காடு மிகப்பெரிய மில்லைனராக வரக்கூடிய நேரமெல்லாம் பல சிம்மராசிக்கு ஏற்படுது. கேந்திரத்தில் உள்ள ராகு கேல ராகுவாக அந்த ராகு பகவான் இருக்கும் வீடு விருதராஜபத்தில் அமையப்பட்டது. ராகு பகவானும் உங்களுக்கு எதிர்பாராத வெளிநாட்டு பண செல்வாக்கு யோகத்தை, வெளிநாட்டு பணகத்தை வாரி வழங்குவதில் ராகுவுக்கு நிகர் கரும்பாம்பு, ராகுவுக்கு நிகர் ராகுவே. பொதுவாகவே ராகு பகவான் கேந்திரத்தில் அமர்ந்து அந்த திசை நடந்தால் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல ராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனம்படத்தை சீமானாகி இதனையா வாழ்ந்திடுவாம். என்னது கேளு தேசுபரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோர் திரண்ட கேட்டேன். மாசில்லா மன்னமனாய் வளரால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று சொல்வது போல புலிப்பாணி சித்தர் இந்த ஏழில் உள்ள கரும்பாம்பு ராகு பகவான் திசை நடக்கும்போது இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய செல்வாக்கு யோகத்தை கொடுத்து இந்த 1.5 வருட காலங்களில் உங்களை அசைக்க முடியாத தன்னம்பிக்கை பெற்றவனாக, சாதுரிய யோகம் பெற்றவனாக, மக்கள் செல்வாக்கு பெற்றவனாக, மகத்தான ராஜயோகம் பெற்றவனாக, அரசியலில் மந்திரியாக, முதல் அமைச்சராக வரக்கூடிய நேரமெல்லாம் இன்னும் 22 நாட்களுக்கு வருவது. பிரியமானவர்களே, இன்னும் 22 நாட்கள் ராகு பகவான், சனி பகவான், குரு பகவான் என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கையே மகத்தான ராஜயோகத்தை தர காத்திருப்பதால் நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை சூப்பர் ஸ்டார் தனயோகம் பெற்று பேரதிர்ச்சி மேல் பேரதிர்ச்சி பெற்று உங்கள் வாழ்க்கை இந்த 2026 மட்டுமல்லாமல் 26, 27, 28 என்று சொல்லக்கூடிய இந்த 3 வருட காலங்களில் வரும் வளர்ச்சி உங்களை பல தலைமுறைக்கும் சொத்து சுகத்தினால், செல்வாக்கு யோகத்தினால் திகைக்க வைக்கப் போகுது. பிரியமானவர்களே, நீங்கள் முடிந்தால் சனி பகவான் அஸ்தமச்சனி உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்க திருநள்ளாறு சேத்திரம் சென்று சனீஸ்வர பகவானின் அந்த நலத்தீர்த்தத்தை நீராடி அங்குள்ள சனி பகவானுக்கு 26 எண்ணிக்கையிலான நல்லெண்ணெய் தீபம் விற்று சனி பகவானை நினைத்து மனதார துதித்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றே சாகா நெறியில் சச்சரவின்றே
சாகா நீரில் இச்சகம் வாழ என்னருள் தாத்தா என்று நீங்கள் பானுமைந்தனை வழிபட்டு வருவது பாலிபந்த உங்கள் வாழ்க்கையை வெளிநாட்டு தலைவத்தை வாரி வழங்குவது சனிக்கு நிகர் சனியே என்று மிகப்பெரிய நீங்கள் தண்டபிக்கை தட்டா நீங்கள் அடிக்க போகிறீங்க. மிகப்பெரிய ஆரிப்பிறப்பி வளம் பெற போகிறீங்க. கும்பகோணத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் ராகபகவான் ஆலயம் ஒரு செவ்வாய்க்கிழமையே வியாழக்கிழமையே ஞாயிற்றுக்கிழமையே இந்த சிம்மராசிக்காரங்க சென்று அந்த ராகு அலைவெளியில் ராகுபகவான் தன் இரு மனைவியருடன் சந்தோஷமாக காட்சி தள்ளும் ஸ்ரீ நாகவள்ளி தாயாரை சந்தித்து பாலாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாரசே நெடுமாள் மன்னம்பானவர் கபுதம் ஏயும் போதே நிலடுவிருக்க புகழ் சிடம் அற்று பின்னே நாகத்தினுடன் ஒரு நட்சத்திரம் பாய்ய பெற்று ராகுவை போற்றி போற்றி ரட்சுப்பாய் என்று நீங்கள் மனதார வணிந்து விட்டு வரும்போது ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையில் மங்கள ராகுவாய் இருந்து மகாபரிய தலயாக்குகார யோகத்தையும் இந்த 22 நாட்கள் அள்ளி கொடுக்க போகிறார். அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திட்டை மஜிஸ்ட்ரேசர் ராஜகுருவுக்கு ஒரு வியாழக்கிழமையின் சிம்மராசிக்காரர்கள் சென்று அந்த ராஜகுருநாதனை இனிப்பு பாதங்கள் லட்டு வச்சு முல்லைப்பூ வச்சு வழிபட்டு அந்த மஞ்சள் பட்டாடைகள் செலுத்து வழிபட்டு குரு பகவான் நினைத்து ஓம் பர்சபத்மஜா வித்மஹே குரு நிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு சோதயாத் இந்த 3 பரிகாரங்களையும் 22ஆம் தேதி செலுத்தி வரும்போது உங்கள் வாழ்க்கையை செல்வாக்கு யோகம் பல தலைமுறைக்கு நிலைத்திருந்து பதவி யோகம் பணக்கார யோகம் அசாதாரணமான வளர்ச்சியில் பெற்று பலரையும் வியக்குமை உறவுக்கு மத்தியும் நண்பர்களுக்கு மத்தியிலும் ஏன் உலகத்திற்கே விதிவில்லை கொடுக்கக்கூடிய மகா தைரிய யோகத்தை பல சிம்ம ராசிக்காரங்க இந்த 3 நவக்கிரகங்களின் கூட்டணியால் பெறுவது நிதர்சனமான உண்மை.